ஆத்தர் கோல்ஸ் எல்லாம் டிக்ரீஸ் பண்ணிட்டு ஹேபிட்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்காரு. இது உண்மையிலேயே ப்ரொடக்டிவான ஒரு ஹேக் தான். டெய்லியும் ஒரு புக் படிக்கணும்னு ஒதுக்கிறதுக்கு பதிலா டெய்லியும் 3 ஹார்ஸ் நான் புக்ஸ் தான் படிக்க போறேன் நீங்க ஒதுக்கலாம். ஒரு மேரத்தான கம்ப்ளீட் பண்றது ஓகே தான். பட் அந்த ப்ராசஸ்ல நம்ம ஃபிட் ஆகுறதா அதை விட இம்பார்ட்டன்ட். ஸ்லீப் ஆன் டைம். நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல, பட் நெட்ஃபிளிக்ஸோட சிஇஓ நம்ம ஸ்லீப் தான் அவங்களுக்கு இன்கம்னு பப்ளிக் அக்செப்ட் பண்ணிருக்காரு. உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்லாம் பார்த்துட்டு அது காட்டுற ரெக்கமெண்டேஷன்லாம் காலி பண்ணிட்டு உங்க தூக்கத்தை தள்ளி போடுவீங்க. ஆனா 7 கடல் தாண்டி ஒரு ஊர்ல இன்னொரு மூலையில இன்னொருத்தன் 24/7 உங்க தூக்கத்தை எப்படிலாம் பறிச்சு உங்களை அடிக்ட் பண்ணலாம்னு யோசிச்சுட்டே தான் இருக்க போறான். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? நீங்க கியூரியஸா இருக்கீங்களா? இட்ஸ் ஓகே. நம்ம எல்லாமே சின்ன வயசுல இருந்து क्वेश्चन கேட்டே இருப்போம் until one day யாராச்சும் ஒருத்தவங்க நம்மள பப்ளிக்கா ச்சே இது கூட எனக்கு தெரியலையான்னு சொல்லி அசிங்கப்படுத்திடுவாங்க. Don't mind them. It may be your teacher or friends or anyone. நீங்க அந்த क्वेश्चन கேக்குறத ஸ்டாப் பண்ணாதனால you'll be grateful one day. கோழியில இருந்து முட்டை வந்ததா இல்லை முட்டையில இருந்து கோழி வந்ததா? குட் क्वेश्चन. நம்ம கிட்டே நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். பட் மத்தவங்க கிட்ட அந்த ஃப்ளாஸ் இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம். இது என்ன நியாயம்? மத்தவங்க மாறணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும் இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம சொல்றதா நடக்கணுமா? எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துக்கணுமா? எவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கிறதுல தான் அது நிலைக்கும், இல்லாட்டி நிலைக்காது. இந்த வன்மத்தெல்லாம் கக்குறதுக்கு இந்த படம் சீரியல் எல்லாம் காமிக்கிற மாதிரி நம்ம ஒன்றும் பாம்பெல்லாம் கிடையாது. நம்ம ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ். எவ்வளோக்கு எவ்வளவு மத்தவங்க மேல வன்மம் பகை இதெல்லாம் வைக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளவு நம்மளே குத்தி காயப்படுத்திக்கிறோம். மிஸ்கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய பேருக்கு மண்டை உடையுது. யாராச்சும் கிட்ட உங்களுக்கு வருத்தமா அவங்க கிட்ட போய் பேசுங்க. வாயை திறந்து பேசி சரி பண்றதும் அது வார் வரைக்கும் இழுத்துட்டு போறது உங்க கையில தான் இருக்கு. ஈவன் நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஒரு டிஸ்பியூட் ஏற்பட்டப்போ அது வார் வரைக்கும் போகாம நம்ம இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் தான் பேசியே சரி பண்ணாரு. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். பி கைண்ட். இது உங்களுக்கு திருப்பி எல்லாம் கிடைக்காது. அது மேல ஏறி குதிச்சு ஓடலாம், அதை மதிக்காம போலாம். இருந்தாலும் பி கைண்ட். ஏன்னா நீங்க பீஸ்ஃபுல்லா இருக்கணும். ஆல்ரெடி எரியற நெருப்புல நீங்களும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி அதுக்கப்புறமா ஏன்டா வாய் திறந்தோன்னு ரெக்ரெட் பண்றதுக்கு முன்னாடி அமைதியா இருந்தலாம். சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நமக்கு ஆகாதவங்களை கூட நம்பிடலாம். ஆனா கூடவே இருந்துட்டு வாடா சண்டைக்கு போலான்னு சொல்லி இருப்பானுங்க, அவங்கள மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா உங்க பீஸ்க்கு அப்பவே நீங்க டாடா பை பை சொல்லிடணும். நீ வேணா கோவப்படு. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ வேணா சண்டைக்கு வா. எந்த ஒரு ஆர்குமெண்டா இருந்தாலும் ரிமைன் சைலண்ட் டு மெயின்டைன் யுவர் பீஸ். ஒருத்தன் கூடவே பிறந்ததுதான் எம்பத்தி. சொல்லி எல்லாம் வர வைக்க முடியாது. எம்பத்தியோட இருக்கவன் என்னால உங்களை நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, நீங்க எவ்வளவு பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் அண்டர்கோ பண்றீங்கன்னு யோசிப்பான். பட் சிம்பத்தியோட இருக்கவன் ஐ ஃபீல் சாரி ஃபார் யூ அப்படின்னு ஃபார்மாலிட்டியோட முடிச்சுட்டு போயிருவான். இதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க மேல வரதா ரெஸ்பெக்ட். ஒருத்தவங்களை முழுமையா தெரிஞ்சு ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் மட்டும் இல்லாம அந்த லைன் பை லைன் எல்லா பேஜும் திருப்பி திருப்பி படிச்சு அவங்களோட உண்மையான முகம் தெரிஞ்சு ஒரு விஷயத்தை அவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பார்த்து நீங்க அட்மையர் பண்ணி வர அந்த ஃபீலிங் தான் ரெஸ்பெக்ட். சில பேருக்கு சேஞ்ச் ஆகுறதே பிடிக்காது. அது மட்டும் இல்லாம ஒரு டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. சோ இவங்கெல்லாம் பார்த்தா தயவு செஞ்சு ஓடிடுங்க. இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? இந்த உலகத்துல உருப்படாதவன் யாருமே கிடையாது. அப்படி யோசிச்சா நீங்க தான் அந்த உருப்படாதவன். ஈகோ ஒரு பபிள் மாதிரி. அதை பர்ஸ்ட் பண்ணாம ப்ரொடெக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்தவங்களை மட்டும் தட்டாம அவங்க கிட்ட இருந்து கத்துக்கோங்க. உங்களை எப்ப பார்த்தாலும் ஒருத்தன் தப்பு தப்பு தப்புன்னு குத்தி காட்டிட்டே இருப்பான், இன்னொருத்தன் அது என்ன தப்புன்னு சொல்லி சரி பண்ணுவான். சோ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ். உங்களுக்கே உங்களை பிடிச்சாதான் அடுத்தவங்க உங்க மேல வச்சிருக்க அன்பை உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர் குறை சொல்லி திட்டிட்டே இருக்கானா அப்ப அவனுக்கு தான் செல்ஃப் கான்பிடன்ஸ் கம்மி. உங்களை ஒருத்தன் பார்த்து சிரிச்சு ஃபன் பண்ணிருக்கானா சாமி எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆளவிடு, அப்போ he have very low self respect. Inner world drives the outer. நீங்க யார்கிட்டயாச்சும் டிஸ்டன்ஸ் ஆகணும்னு நினைச்சா it doesn't mean you don't care about them. You care about yourself first. ஒரு உண்டியல்ல இருந்து காசை எடுத்துட்டு மட்டுமே இருக்கீங்க. ஒரு கட்டத்துக்கு மேல காசு இல்ல, அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அதே மாதிரி தான் ரிலேஷன்ஷிப்பும். If it drains out your energy without refilling, then it's not good. நம்ம கூடயே ஒருத்தர் இருப்பான், ஆனா அவன் பெரிய ஆளானா நம்மளால ஒத்துக்க முடியாது. எப்படி என் கூடயே தான் இருந்தா எப்படி நீ பெரிய ஆளாவ அப்படின்னு நமக்கு தோணும். பிகாஸ் this is human psychology. ஆனா அதையும் தாண்டி உங்க வெற்றியை அவங்களோட வெற்றி மாதிரி கொண்டாடுவாங்க. அதுதான் ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ். I am your best friend. ஓகே ஓகேடா ஓகே. உங்களுக்கு அந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு மனுஷனா இருக்கணும். இந்த உலகத்தை படைச்ச கடவுளே உங்ககிட்ட வந்து உனக்கு என்ன அப்பா அம்மா வேணுமோ நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிருந்தா எப்படி இருக்கும்? செமையா இருக்கும். பட் கம் டு ரியாலிட்டி. இதெல்லாமே ஒரு அன்பிரடிக்டபிளான விஷயம். சில பேருக்கு ஃபேமிலி அவங்களோட பெஸ்டா இருக்கும், சில பேருக்கு ஃபேட்டா இருக்கும். அது தலைவிதியா இருந்தாலுமே அவங்க முன்னேறி போகணும், ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆகணும். இது அவங்க கடமை, ஆப்ஷன் கிடையாது. சின்ன வயசுல ஏதோ ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க, ஆனாலும் உண்மையை பேசணும்னு உங்க அப்பா அம்மா கிட்ட ஒத்திருந்திருப்பீங்க, ஆனா அவங்க திட்டிருப்பாங்க. ஒரு மனுஷன் பொய் பேசிதான் வாழணுங்கிற விழுது அங்கதான் விதைக்கப்படுது. ஒரு பேரண்ட்ஸா இருந்தாலுமே அவங்களோட ஒப்பீனியன் கேளுங்க. ஏன் எதுக்குன்னு உங்களுக்கும் அப்பதான் புரியும். உங்க
உங்க சைட்ல இருந்து பார்த்தா நீங்க நியாயமா தான் தெரிவிங்க. பட் யூ ஹேவ் டு அப்பாலஜைஸ். இட் மே பி த ரைட் திங் டு டூ ஃபார் தி அதர். எது சரியோ அது பண்ணா நமக்கு எந்த ஒரு ரீசனும் தேவையில்லை. நம்ம அப்பா அம்மாக்கு டைம் இல்ல, நம்ம பார்ட்னருக்கு டைம் இல்ல, நம்ம குழந்தைக்கு டைம் இல்ல, நம்மளை சுத்தி இருக்க எல்லாமே வெயிட் பண்ணும் இவங்கள தவிர. சோ அடுத்த வாட்டி ஐ டோன்ட் ஹேவ் டைம்னு சொல்லும்போது யோசிச்சு பேசுங்க. ஒரு செகண்ட் சைல்ட் பேர்ட் அண்ட் டைம் கன்சியூமிங் எக்ஸ்பென்சிவ்னு நீங்க நினைச்சா ரிமெம்பர் திஸ். சிப்லிங்ஸ் ஆர் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் கிஃப்ட்ஸ் ஃப்ரம் அவர் பேரண்ட்ஸ். துவண்டு போயிருக்கப்போ தோல் கொடுக்க நம்ம அக்கா அண்ணா தம்பி இவங்கெல்லாம் தான் வருவாங்க, வேற யாரும் வர மாட்டாங்க. உங்க லைஃபோட பிக்கெஸ்ட் டெசிஷன் என்ன தெரியுமா? உங்க லைஃப் நீங்க யார் கூட வாழ போறீங்கன்னு சூஸ் பண்றதுல தான் இருக்கு. இது சாதாரணமா எடுத்துறாதீங்க. டைரக்ட் ஒரு இன்டைரக்டா உங்களோட ஒர்க், டைம், ஃபினான்ஸ், ஹாப்பினஸ் இது எல்லாத்தையுமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. காலையில எந்திரிச்ச உடனே எனர்ஜெட்டிக்கா ப்ரௌடா ஃபீல் பண்றதும் சஃபகேட்டடா ஃபீல் பண்றதும் உங்க சாய்ஸ் தான்.